இதாங்க போகிற ரோட்டுங்க. இந்த ரோட்லேருந்து 500 மீட்டர் உள்ள. இது உத்திரமேர்லேருந்து வர ஸ்டேட் ஹைவே. இந்த டூ வீலர் போகுது பாருங்கள். இதுலேருந்து 500 மீட்டருங்க. டூ வீலர் ஒன்று போகுது பாருங்கள். இதுலேருந்து 500 மீட்டர் சைட்டு ஊரை ஒட்டி வருது. இதாங்க மதுராந்தகம் போகிற ரோடுங்க. இங்கேருந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே வந்து 6 கிலோமீட்ரு. பஸ் ஸ்டாண்டு வந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு வந்து 10 கிலோமீட்டருங்க. இந்த வழியாக தான் போனோம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இதை பாருங்கள், இது பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் 50 மீட்ரு நடந்து போகணுங்க. உள்ள வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதாங்க சைட்டு. ஃபுல்லாக சவுக்கு போட்டிருக்காங்க. தார் ரோடுங்க. இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் 250 அடிங்க. அது பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். புஞ்சை இடம் இது. இது போர் போட்டுக்கிறாங்க. இந்த போர் தான் 25 ஏக்கர் இறக்குதுங்க. இந்த போர் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே சவுக்கு தான். 2 வருஷத்துக்கு சவுக்கு போட்டுக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ இபி சர்வீஸுங்க. நமக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. கரண்ட்டெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக சவுக்கு தான் பாருங்கள். இந்த தார் ரோடு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே சவுக்கு போட்டுக்கிறாங்க. இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. மொத்தம் 2 சர்வீஸ் இருக்குது. ஆனால் ஒரு சர்வீஸ் தான் நமக்கு தராங்க. ஃபுல்லாக சவுக்கு பாருங்கள். தார் ரோடு காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் 6 ஏக்கர் 50 சென்ட், அதாவது ஓச்சேரின்னு சொல்லுவாங்க. ஓச்சேரின்ற வில்லேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு 6 ஏக்கர் 50 சென்ட் இருக்குது. 3 பம்ப் செட் சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்டாக லைவ் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. நம்ம லொக்கேஷனுக்கு லைவாக போயிருக்கோம். அந்த லைவ் லொக்கேஷனை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. போகிற வழியில் என்னென்ன இருக்குது, எப்படி விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க, 20 அடியில் தண்ணி இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு. அந்த ஃபுல் டீட்டெயில்டாக அந்த மீடியேட்டரே கிளியராக கொடுத்துருக்காரு. அவரோட நம்பரை மேலே கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அவருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோ கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் ப்ராப்பர்ட்டி எதனா சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் நிக்கிறேன் நானு. ஆமா, சிறுகரும்பூர். சீனியர் மேல்நிலைப் பள்ளி சிறுகரும்பூர்.
இப்போ ஆமாம். எவ்வளோ தென்னந்தோப்பு நெல் மழை விட்டுக்கிறாங்க இதில் தானே பார்த்துதா? ஆமாம் சார். முள்ள நிறுத்து, லெஃப்டில் நிறுத்து. இதான் என்ட்ரன்ஸ். பச்சை பயிர் வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த தென்னை மரங்குதா? ஆமாம். தென்னை மரத்துலேருந்து அது இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. இது அப்படியே அது கிடையாது, அண்ணாடை கிடையாது. இந்த பயிர் வச்சு பச்சை வரைக்கும். ஆமாம், இந்த ரைட் சைடில் அது போதும் பாரு, பென்சிங் போதா போ, அண்ணாண்டே போகலாம் போ, அப்படியே போ. இது கிடையாது, இந்த 3 துண்டு கிடையாதுப்பா, ஏர் ஓட்டர் கிடையாது. ஆமாம். இது பச்சை பயிர், இது மட்டும் பயிர் இருந்தால் அப்படியே நேராக உள்ள போதா? ஆமாம். என்ட்ரன்ஸ் இதுதான். ஆமாம், இது அந்த பக்கம் இருக்குதுப்பா, அண்ணாண்டே இருக்குதுப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம், இது பார்த்தியா? ஆமாம், அது ஒரு சர்வீஸ். ஒரு சர்வீஸ். ஆமாம், இது ஒரு சர்வீஸுங்க. எத்தனை ஏக்கர் மொத்தம்? 6 ஏக்கரா? ஆமாம், அது ஒன்று. சர்வீஸ் ஊர் தான் இல்லை. சார் இது 6 ஏக்கர் சார், புஞ்சை லேண்டு, ஓச்சேரி, அதாவது பெங்களூர் NH இருக்குல்ல, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வரும். ஓச்சேரி பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். நல்ல அருமையான தண்ணி, விவசாயம், அருமையான விவசாயம். இடமே பொள்ளாச்சி மாதிரி இருக்குது சார். இடம் அட்டகாசமான இடம். விலை 55 ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு. 55 ரூபா பேசலாம், ஏதாவது கம்மி பண்ணுவாங்க. பெங்களூர் NHலேருந்து 2 கிலோமீட்ரு. ஆனால் இது என்ன வில்லேஜ்னா, என்ன ஊர் இது? வேகமங்கலமா? வேகமங்கலம் வில்லேஜ், ஓச்சேரி பக்கத்தில். பைபாஸ், பெங்களூர் டு சென்னை பைபாஸ்லேருந்து 2 கிலோமீட்டர். ஆறு ஏக்கர் புஞ்சை லேண்டு. அருமையான தண்ணி, நல்ல இயற்கை சூழல், புஞ்சை லேண்டு, 3 போகம் விளையும், அருமையான பூமி. 2 பக்கம் ரோடு. இந்த பக்கம் ஒரு மெயின் வில்லேஜ் மெயின் ரோடு, அந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு. ஆறு ஏக்கர் புஞ்சை லேண்டு. நம்ம பார்க்குற இடம் இதுதான்.
4 சர்வீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாலாஜாபாத் ரயில் நிலையம் மற்றும் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒவ்வொரு மனைப்பிரியும் பார்த்தீங்கன்னாக்கா 1,200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதாவது அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அரை கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காஞ்சிபுரம் டு தாம்பரம் போகிறதுக்கான பைபாஸ். இது வாலாஜாபாத் அவுட்டரில் போகிற பைபாஸுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு தான். இங்கேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து நம்ம ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த பைபாஸ் வந்து அப்படியே நம்ம பைபாஸில் அப்படியே எல்லாம் கார்லேருந்து நம்ம சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை தாம்பரத்துலேருந்து வரீங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழியாக தான் இனிமேல் போக போகிறாங்க. இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு வந்து வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக வந்துடலாம். இது வந்து காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிற பைபாஸில் வந்து நீங்கள் இறங்கி சென்னைக்கும் போகலாம், வழி கொடுத்துருக்காங்க. இந்த பைபாஸை முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி ரேட் ஆகும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க டிடிசிபி பிளாட்டு. இது மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டாக இருக்கும். இது மாதிரி டிடிசிபி லேஅவுட்டில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு. மொத்தம் 80,000 ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. மிக குறைந்த விலையிலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு லேஅவுட் பீஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபா, 700 ரூபா, 900 ரூபா கிட்ட போகுது. இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால 600 ரூபா போகுது. மார்க்கெட்டிங் எடுக்கும் போது நம்ம இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வாலாஜாபாத் ரயில் நிலையம் பக்கத்துலேயே இருக்குது. ரயில்வே ட்ராக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தெரியும். ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு வந்து பஸ் வசதி, ரயில் வசதி எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு போகுது பாருங்கள். இந்த ரோட்லேயே பஸ்ஸு வந்திருக்கு. பஸ்ஸு நாங்கள் காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது. இது ஒரு T1 புத்தாகரம், காஞ்சிபுரம் டு புத்தாகரம் போகிற ரூட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் டு சென்னை போகிற பீச்சுக்கு போகிற ட்ரெயின் இது போகுது. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த லொக்கேஷனு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு. இதுதான் லேண்ட் லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனை பார்க்காதவங்க, இது ஒரு வாங்கன்னு நினைக்கிறவங்க, கீழே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா சாய் கணேஷ் நகர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சாய் கணேஷ் நகர் லேஅவுட் பீஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 40 பீஸ் கிட்ட போட்டிருக்காங்க. 40 இது இருக்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 or 4 பீஸ் வந்து விற்றுட்டாங்க. மீதி இருக்கிறத மார்க்கெட்டிங் கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 80,000 ஸ்கொயர் ஃபீட்டு. 80,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்த ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,200 சதுர அடி சொல்லியிருக்காங்க. ஒரு அரை கிரவுண்டு ஒரு பிளாட் மனைப்பிரிவு. வடக்கு தெற்கு பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு. விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஜெய் மாதாஜி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் காலேஜெலாம் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வந்துடும். பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் தான் சொல்ல. இந்த மெயின் ரோடு பார்த்திங்கனாக்கா ஸ்டேட் ஹைவே. இது ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்திங்கனாக்கா 30 அடி அகலத்தில் ஸ்டேட் ஹைவே இருக்குது. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நம்ம பிளாட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. இதான் ஃப்ளாட்டு மனைப்பிரிவு கொடுத்துருக்காங்க. சாய் கணேஷ் நகர் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர், குறுக்கில் என்னென்ன இருக்குது என்ற ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். மேலும் தகவலுக்கு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், இதுதான் இந்த பெங்களூர் NH. இந்த பக்கம் காஞ்சிபுரம் வந்து ஒரு 20 கிலோமீட்டரு காஞ்சிபுரம். இது அப்படியே வேலூர் போகிற ரோடு, பெங்களூர் NH. இந்த ஊர் பேர் நான் நிற்கிற இடம் வந்து களத்தூர்ன்ற வில்லேஜ் கிராமம்.
அந்த சைட்டு சொன்ன 5.5 ஏக்கர் நஞ்சை லேண்டு. வாங்க போகலாம், பார்ப்போம். சார், இந்த இடம் வந்து களத்தூர்னு சொல்லுவாங்க சார். பெங்களூர் NH, அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வரணும். இந்த ரோட்டில் தான் போனால் பெங்களூர் ஹைவே வந்துடும். இந்த இடத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சைட்டு, இதான் இடம். 5.5 ஏக்கர், ஒரே ஓனரு. பாருங்களா, ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். விவசாயம் பண்ணலை அவர், அப்படியே பயிர் வைக்காமல் விட்டுட்டுருக்காரு. இதுதான் இடம். இது பஸ் போகிற ரோடு. காஞ்சிபுரத்துலேருந்து களத்தூருக்குன்னு ஒரு பஸ் வருது. இது உள்ளே தான் களத்தூர் வில்லேஜ். 3 கிலோமீட்டர் உள்ள இடம் வந்து 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதாவது பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர், NHலேருந்து 1 கிலோமீட்டர் தான். இந்த ரோட்டில் தான் பஸ்ஸு போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு. எல்லா வண்டியும் இது உள்ளே தான் போகுது, இது தான் போகுது. இது நம்ம காரு, வந்த காரு. இதுலேருந்து தான் அந்த கிலோமீட்டர் செக் பண்ண போகிறோம் மெயின் ரோடுக்கு. வாங்க பார்ப்போம். இதான் இடம், பார்த்துக்கோங்க. இதுதான் கிலோமீட்ரு, காரோட கிலோமீட்டர் 0 பண்ணிப்போம். இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கேருந்து 0 பண்ணிக்கலாம். பாருங்கள், கிலோமீட்டர் பைபாஸ் எவ்வளோ தூரம் வருதுன்னு இங்கேருந்து பார்த்துக்கலாம். 0 பண்ணிக்கிறேன், வாங்க பார்ப்போம். NH வந்துட்டு பாருங்க, பெங்களூர் NH. லெஃப்டில் திரும்பினா வேலூர், பெங்களூரு. ரைட்டில் திரும்பினா காஞ்சிபுரம். இதுதான் அந்த பைபாஸ், நம்ம நின்ன பைபாஸு. ஓகேங்களா, இங்கே பிரிட்ஜு போடுறாங்க. இது கீழே வந்து சர்வீஸ் ரோடு இருக்குது. கீழே வந்து அப்படியே திரும்பிக்கலாம். இதுதான் அந்த பெங்களூர் NH. இந்த வீடியோ கிளியராக பார்த்துருப்பீங்க. மொத்தம் 5.50 சென்ட்டு, 5 ஏக்கர் 50 சென்ட்டு. சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35,000 சொல்லியிருக்காங்க. குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1.7 கிலோமீட்டர் வருது. ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு. விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் ஷேர் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கனாக்கா 1 ஏக்கரா 90 சென்ட்டு புஞ்சை நிலம். ஏக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா 30 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வட இலுப்பை என்ற கிராமத்தில் இருக்க ஒரு சூப்பரான இடம் தான் இது. வட இலுப்பை என்ற கிராமத்தில் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லொக்கேஷனுக்கு வரும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரும். இது வந்து கூட்ரோடு சொல்லுவாங்க. வடவெளிப்பை கூட்ரோடு சாலையிலேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். செய்யாறு, குன்றத்தூர் என்ற ரோட்டில் இருக்குது. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அழிவடி தாங்கின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்து பக்கத்தில் தான் நம்ம போகிறீங்க. அந்த லொக்கேஷனில் நம்ம போகிற வழியில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இந்த லொக்கேஷன் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் போய் எடுக்கிறோம். ட்ராவல் பண்ண சொல்ல அந்த இடத்துல எப்படி இருக்குது சார், மண் எப்படி இருக்குது சார், தண்ணி எப்படி சார் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்களா சார் அந்த இடம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. அந்த இடத்தோட லொக்கேஷன் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணின்னு போனோம். ட்ராவல் பண்ண சொல்ல அந்த இடத்தோட லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா 20 அடியில் இருக்குது. அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு 18 கிலோமீட்டரும். ஆற்காடு வெறும் 12 கிலோமீட்டர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆற்காடுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் இது. வந்து வட இலுப்பைக்கான கூட்ரோடு. அந்த கூட்ரோட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் ஸ்டாப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்தவாசி டு ஆற்காடு போகிற சாலை இது. அந்த வந்தவாசி டு ஆற்காடு போகிற சாலையில் காலேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது. இந்த மெயின் ரோடு வந்த உடனே நம்ம வயலூர், இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா வயலூர், வெம்பாக்கம் என்ற கிராமம்லாம் வருது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டியிருக்காங்க.
இது வந்து வழிநடங்கும் விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க. இந்த லேண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஹைவே ஒரு 30 அடி சாலை இருக்குது. ஸ்டேட் ஹைவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வயல் வெளியாக தான் இருக்குது. ஃபுல்லாக லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம கார் ட்ராவல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த லொக்கேஷனில் போயிருக்கோம். பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்துவிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜஸ்ஸு, அப்புறம் கம்பெனிங்க. நம்ம போகிற வழியில் சைட் லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சொர்ண கால பைரவர் கோவில் சொல்லிட்டு ஒரு பழமையான கோவில் தலம் இருக்குது. அதுலேருந்து நம்ம போனோன்னா நம்ம அந்த ரோடு பேஸ்லேயே தான் நம்ம போக போகிறீங்க. அந்த ரோடு பேஸ்லேயே போனீங்கன்னாக்கா சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா கம்பெனிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா வெண்பாக்கம் வரும். வெண்பாக்கத்துக்கு பக்கத்தில் வரும். இது வந்து வெண்பாக்கத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா சாய் மெடிக்கல் எக்ஸம்ஷன் சொல்லிட்டு நீட் கோச்சிங் சென்டர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து கம்பெனி பாலாஜி கார்டன் பக்கத்தில் பேக் சைடில் கம்பெனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா சாய் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் கோச்சிங் சென்டர் வந்து நடத்திட்டு வராங்க. இது வந்து காலேஜ் மாதிரி நடத்திருக்காங்க. சாய் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு நீட் கோச்சிங்கும் கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேம்பில் ஜூம் பண்ணி காட்ட வெயிட் பண்ணுங்கள். நீட் யூஜி ஸ்பீடு வந்து மெடிக்கல் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை தாண்ட உடனே பக்கத்துலேயே நம்ம லேஅவுட் லொக்கேஷன் வந்துடும். நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸ்பீடுன்ற காலேஜ் இருக்குது. அது வந்துச்சு, சைட் வந்துச்சு. சைட் லொக்கேஷன் நம்ம இறங்கிக்கலாம். காரை விட்டு இறங்கிடலாம். இப்போது கார் விட்டு இறங்கிட்டு நம்ம லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். அவரே கொடுத்துருக்காரு. அந்த இடத்தோட ஓனரே வந்து டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அது என்னன்றதை கேட்டுக்கலாம். சார், இந்த ஊர் பேர் வட இலுப்பை. காஞ்சிபுரத்துலேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டர் வருதுங்க. பக்கத்தில் காலேஜ். இது காலேஜ் பக்கத்தில் எல்லாம் லேஅவுட்டு, எல்லாம் நகர் லேஅவுட் போட்டிருக்காங்க. இது அப்படியே வெம்பாக்கம் போய்டும். அந்த ரோடு வெம்பாக்கம் போய்டும். அப்படியே இது வந்து காஞ்சிபுரம் போய்டும் இந்த ரோடு. இதுதான் சைட்டு. இந்த வரப்பு இருக்கு இல்லையா, இந்த வரப்புலேருந்து அப்படியே நேராக 1 ஏக்கரு 90 சென்ட் புஞ்சல் லேண்டு. இந்த ஏறு ஓட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஏறு ஓட்டி இருக்குது பாரு, அதுதான் இது. ஃப்ரண்டேஜ் இருக்குது 150-200 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். நல்ல மணல் பூமி, நல்லா இருக்கும் சார் இடம். இந்த ஏறு ஓட்டுனது வரைக்கும். சார், இது பஸ் போகிற ரோடு. வெம்பாக்கம் டு காஞ்சிபுரம் இப்படி வட இலுப்பை வழியாக போகலாம். இது தார் ரோடு, பஸ் போகிற ரோடு, 40 ஃபீட் ரோடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கோழி பண்ணை, மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு 75 சென்ட்டு. ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,000 ரூபா சொல்லியிருக்காங்க. 75 சென்ட்டுமே 20 லட்சத்தில் மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். மேலும் உங்களோட ப்ராப்பர்ட்டி எதனா சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட்டுக்காக நம்பர் கொடுத்துருக்கவங்க கால் பண்ணுங்கள். இந்த லேண்டை பற்றி மேலும் தகவலுக்கு கொடுத்துருக்கவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா. நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் பிரிட்ஜு கீழே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அது வந்தாசி ரோடு, ஸ்டேட் ஹைவே. அது 4-வே பைபாஸ். அது அந்த மேல்மருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் வருதுங்க. சைட் வந்து இதாங்க ஃபுல் பவுண்ட்ரிங்க. இந்த ரோடு மருதாடு பெட்ரோல் பங்க் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த ரோடு வழியாக வந்துட்டு நம்ம சைட்டுக்கு இங்கே போகிறோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து கரெக்டாக 100 அடிங்க. ஃபியூர் ரெட் சாயில். இது போர்வெல், இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது. சிங்கிள் ஓனரு. இந்த பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பவுண்ட்ரிங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். போயிட்டு அந்த மாங்காய் மரம் நம்ம வரும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி
அப்படியே அப்படியே திரும்பிடும். ஸ்கொயராக இருக்குது, வச்சிப்பட்டி மாதிரி. இதுதான் ஃப்ரண்டேஜ். பனைமரம் மம்மாளிச்சு போயிருந்தாலும் இது தார் ரோடு இருக்கிறது தெரியல உங்களுக்கு. பாருங்க, பியூர் ரெட் சாயில். இதுதாங்க ஃப்ரண்டேஜ். இந்த பனைமரம் மலிச்சிக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தார் ரோடு இருக்குது. இப்போ காமிச்சினேன் அந்த தார் ரோடு. மொத்தம் 75 சென்ட்டு. ரேட் வந்து 27 சொல்லி ஃபைனல் வந்து 26 சொல்கிறாங்க. கொஞ்சம் இடம் 75 சென்ட்டு கரெக்டாக, சிங்கிள் ஓனர். இதாங்க ஃபுல் பவுண்ட்ரி. சார் வணக்கம் சார். இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இந்த சைட் இருக்குது சார். மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 சென்ட் புஞ்சை ரெட் சாயில் மண் சார். இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி வரும். இது நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் பிரிட்ஜு கீழே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அது வந்தாசி ரோடு ஸ்ட்ரெயிட் ஹைவே. அது 4-வே பைபாஸ். அது அந்த மேல்மருவத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் வருதுங்க சைட் வந்து. அந்த மருதாட் ஜங்ஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர் வரும் சைட்டு. மொத்தம் 37 சென்ட்டுங்க, சிங்கிள் ஓனர். இது இல்லை போர்வெல் இபி சர்வீஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு நல்ல தரமான இடங்க இது. இது மெயின் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 200 அடிங்க. இது வந்தாசிலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து 8 கிலோமீட்டர் வருது. நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் வருதுங்க. மேல்மருவத்துலேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வந்து 30 கிலோமீட்டர் வரும். செங்கல்பட்டுலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 42 கிலோமீட்டர் வருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நல்ல அருமையான சைட்டு, மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி கம்மியான விலைக்கு சைட்டு கிடைக்காதுங்க. இது மருதாடுங்க. இந்த சைட்டு மெயின் ரோட்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. மருதாடு மெயின் ரோட்லேருந்து சைட்டு 2 கிலோமீட்ரு. ஜல்லி ரோடு, இன்னும் தார் ரோத்தில் ஜல்லி ரோடு. மொத்தம் 35 சென்ட் புஞ்சை இடம், ரெட் சாயில் மண்ணுங்க. அப்படியே இடம் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இடம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பனைமரம்லாம் இருக்குது பாருங்கள், சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே போகுது, பெண்டாகி நேராக போகுதுங்க சைட்டுக்கு. நம்ம மருதாடு பாரத் பெட்ரோலியம் பங்க்லேருந்து 2 கிலோமீட்டர் வருங்க. புஞ்சை இடம், ரெட் சாயில், கரெக்டாக 35 சென்ட்டுங்க. 26,000 ரூபா சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனர். ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை அந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாம். நல்ல தரமான பூமிங்க. தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த இடத்துலலாம். நல்லா நீர் வளம் உள்ள இடங்க இது. இதாங்க போகிற ரோட்டுங்க. இந்த ரோட்லேருந்து 500 மீட்ரு உள்ள. இது உத்திரமேர்லேருந்து வர ஸ்டேட் ஹைவே. இந்த 2 வீலர் போகுது பாருங்கள், இதுலேருந்து 500 மீட்டருங்க. 2 வீலர் ஒன்று போகுது பாருங்கள், இதுலேருந்து 500 மீட்ரு சைட்டு ஊரை ஒட்டி வருது. இதுலேருந்து தாங்க 500 மீட்ரு கரெக்டாக தார் ரோடு சைட்டு. வணக்கம் சார். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா சார். இது மொத்தம் 125 சென்ட்டு. அதான் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 25 சென்ட்டு
இது வந்து நஞ்சை நிலங்க. இது வந்து தார் ரோடு இருக்குது. தார் ரோட்லேருந்து நம்ம சைட்டு 1 ஏக்கர் 25 சென்ட்டுங்க. இதில் போர்வெல் இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது. நம்ம உத்திரமேடு டு அரசாணிமங்கலம் இரும்பேடு கொடுங்காலூர் வழியாக போகிற பஸ் ரூட்டு 50 பஸ் ஸ்டாப்லேருந்து 50 மீட்ரு இந்த சைட்டுங்க. இது சிங்கிள் ஓனரு. இது போர்வெல் இபி சர்வீஸ் எதுவும் இல்லை. சென்ட் பார்த்திங்கன்னா 26,000 ரூபா சொல்கிறாங்க. இடம் நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இங்கே நல்ல நீர்வளம் உள்ள இடங்க இது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 அடியிலே தண்ணி கிடைக்கும். நல்ல மண், மணல், களிமண் எல்லாம் கலந்த மாதிரி வண்டல் மண் மாதிரி வரும். இடம் நல்ல இடங்க இது. சூப்பர் இடம். இதை சுற்றி நம்ம சைட்டை சுற்றி நிறைய விவசாயம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அப்புறம் கரும்பு எல்லாமே எங்கள் கரும்பு, வேர்க்கடலை, அப்புறம் எள், கொள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், கம்பு, மரவள்ளி, சக்கரவள்ளி எல்லாமே விவசாயம் பண்ணாங்க. நல்ல தரமான பூமி இது. இது உத்திரமேடு டு இரும்பேடு கொடுங்காலூர் வழியாக செல்லக்கூடிய இது ஸ்டேட் ஹைவேங்க. அந்த ஸ்டேட் ஹைவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த கூட்டு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்ரு தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த மெயின் ரோட்லேருந்து தான் நம்ம சைட்டு. அருமையான இடங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. இது திருவண்ணாமலை மாவட்டம், வந்தாசி தாலுக்கா. இது வந்து நஞ்சை நிலம். 1 ஏக்கர் 25 சென்ட்டுங்க. ரேட்டு வந்து 26,000 ரூபா. மிஸ் பண்ணிட்டாருங்க. நம்ம சைட்லேருந்து உத்திரமேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 12-13 கிலோமீட்டர் தாங்க வரும் உத்திரமேரூர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுங்காலூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வருது. மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 38 கிலோமீட்டர் வருதுங்க. குலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 68 கிலோமீட்டர் வரும். கோயம்பேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75 கிலோமீட்டர் வரும். அருமையான சைட்டுங்க. பஸ் ரூட்டு சைட்டு இது. உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. சென்னையிலேருந்து வந்து கொடுங்காலூர் போகிறதுக்கு அந்த ரூட்டில் பஸ் இருக்குது. அருமையான சைட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2 ஏக்கரா 60 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. ஏக்கர் 11 லட்சம் சொல்லியிருக்காங்க. இதான் மெயின் ரோடு. என்ன மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா, புக்கத்துறை டு மாமண்டூர், திருச்சி பைபாஸ்லேருந்து நம்ம புக்கத்துறை திரும்புவோம். விஜயகாந்த் திருமண மண்டபம் இருக்குது. அந்த ரோட்லேருந்து திரும்பினீங்கன்னாக்கா இது பைபாஸு, ஸ்டேட் ஹைவேன்னுவாங்க. இது உத்திரமேரூர் போகிற ரூட்டு வந்தவாசிக்கும் போகும். இந்த ரோட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம். அதாவது தார் ரோடு தான் ஃபுல்லாக தார் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏக்கர் 60 சென்ட்டை அந்த வீடியோ எடுத்திருக்காரு, ஓனரே எடுத்திருக்காரு, அவரே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இதுதான் இந்த திரும்புகிற இடம். 2 ஏக்கருக்கு 60 சென்ட்டுக்கு போக வேண்டிய வழி இதுதான். அவர் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு, அவரே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது கேட்கலாம் வாங்க. சார் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்கா சார். இது மொத்தம் சைட்டு வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 80 சென்ட்டு. இதில் வந்து ஒரு 70 சென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம், மீதி 210 சென்ட் வந்து நஞ்சு சார். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 80 சென்ட் வரும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கத்துறை மாமண்டூர், விஜயகாந்த் காலேஜ், அந்த புக்கத்துறை மாமண்டூர் ஜென்சன்லேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு 12-13 கிலோமீட்டரில் மீனாட்சி காலேஜ்னு சொல்லிட்டு பெரிய யூனிட்டுங்க. அந்த மீனாட்சி காலேஜ் மெயின் ரோடு 4-வே பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 கிலோமீட்ரு அந்த லெஃப்ட்டு தார் ரோடு கட் ஆகும். மீனாட்சி காலேஜ் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டில் வந்து ரோடு கட் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வந்து ஊர் வரும். அந்த ஊர் முடியும் போது ஏரிக்கரை வழி 20 அடி வழி ஸ்டார்ட் ஆகுங்க. அதில் வந்து டிராக்டரு, அறப்புறக்கிற வண்டி, காரு எல்லாமே போயிட்டு வரலாம். அந்த வழி வந்து பொது வழியாக அந்த 200-300 ஏக்கருக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வழி வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அந்த வழி நேராக போய்ட்டு 300 மீட்ரு நம்ம ஏரிக்கரை மேலே வழியிலேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து வழி வந்து மடிச்சிருக்கும், இறங்குதுங்க வழி. அந்த வழி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். நம்ம நிலத்தை ஒட்டி அந்த ஏரி, வாய்க்கால் வசதி, தண்ணீர் பாசன வசதி இருக்குதுங்க. அந்த மதுவடி இருக்குது. ஃபஸ்ட்டு திறந்து விட்டோம்னா நம்ம தண்ணி பிரச்சனை கிடையாது. 2 போகம் இல்லை 3 போகம் பயிர் வைக்கலாம். தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. இதை வந்து நல்ல அருமையான இடம். இந்த கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைப்பது மிகவும் அரிது இது. அதனால் இந்த இடத்த நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரமேலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் வருங்க. நம்ம புக்கத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31 கிலோமீட்டர் வருதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 62 கிலோமீட்டர் வருங்க. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் வருதுங்க. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80-82 கிலோமீட்டர் வரும்.
இது அருமையான சைட்டுங்க, இது மிஸ் பண்ணிடாதீங்க. 3 போகம் விளையிற நல்ல பூமி இது. நஞ்ச புஞ்ச கலந்தா மாதிரி இருக்குது. தண்ணி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடம் கிடையாதுங்க. இது சிங்கிள் ஓனர் தான் இது. அதனால் வந்து இடம் பிடிச்சிருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாங்க. மண் வந்து நல்ல தரமான மண் தான். தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 30 அடியிலே தண்ணி கிடைக்குங்க. நமக்கு வந்து போர்வெல் ஈபி சர்வீஸு இதில் வந்து எதுவும் கிடையாது. அந்த வாய்க்கால் வசதி, ஏரி வாய்க்கால் வசதி, தண்ணி பாசன வசதி இருக்குது. அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நல்ல தரமான இடங்க. இது மெயின் ரோடு பைபாஸ், நம்ம பொக்கத்துறை டு உத்திரமேறு மெயின் பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் வருது நம்ம சைட்டுக்கு. இந்த மாதிரி இடம் எங்கேயும் கிடைக்காது. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு போகுதுங்க. 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் மெயின் ரோட்டில் ஒரு சென்ட்டு போகுது. இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு அங்கே உத்திரமேரில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. சிங்கிள் ஓனருங்க. லோ பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் கேட்டுறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டாக இருக்கும். க்ளீன் பண்ணி அழகாக பவுண்டரி லைன்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முள் பொதலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. 1 ஏக்கர் 11 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஒரு மிக குறைந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு விவசாய நிலம். விருப்பம் உள்ளவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஓனரையும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.